தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. தேவ சமூகத்தில் ஷதரஹா திரலா ஷிகதரோ, அது என்ன தடையா இருந்தாலும் சரி, எத்தனை நாள் அதற்கு முன்பாக நீங்கள் இருந்தாலும் சரி, அது பார்ப்பதற்கு அந்த தடைகள் விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை, பாசிபிளே இல்லை, பாசிபிளே இல்லை. ரகபா ஷிகதரோ நிஹாத்தி ஷேகதரலா ஹதுரபா. அபிஷேகத்தை அந்நிய பாஷையை பேசாதவர்களெல்லாம் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை சொல்லி தடைகள் உடையணும், தடைகள் உடையணும், தடைகள் கீழே வரணும். ஆல் தி ஸ்ட்ராங் ஹோல்ஸ், எல்லா விதமான ஸ்ட்ராங் ஹோல்ஸையும் கர்த்தர் கீழே தள்ளணும், கீழே தள்ளணும். ரொம்ப வருடங்களாக உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு ஓரியா ஷிகதரபா நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், பிஸ்னஸில் கர்த்தர் கையிட்டு செய்ய வேண்டிய நினைக்கிற காரியங்களில் முன்னேறி செல்ல முடியாதபடி, நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் பாதங்கள் போக முடியாதபடி எரிகோ உங்களுக்கு முன்பாக இருக்குமானால், யோர்தான் உங்களுக்கு முன்பாக இருக்குமானால், எப்படிப்பட்ட தடைகள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் இப்பொழுது அவைகளை மாற்ற கர்த்தராலே முடியும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை மாற்றுகிறவர். நல்ல வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நீர் தடைகளை உடைப்பவர், நீர் தடைகளை உடைப்பவர். ஷிகதரா வஹாந்தரா பலா ஷிகதராபா. எரிகோவை ஒரு மனுஷனால உடைக்க முடியாது, ஆனா எரிகோவை துதியினால உடைக்க முடியும். கர்த்தருக்கு கீழ்படுகிறதுனால எரிகோவை கீழே கொண்டு வர முடியும். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில நம்ம அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிற இந்த வேளையில கர்த்தர் எல்லா தடைகளையும், எல்லா தடைகளையும், எல்லா தடைகளையும் தேவ சமூகத்தில் ரிகபா ஷிகதுரா பாபா பாபா ஷிதனகதரா நல்ல அதிகாரத்தோடு ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. உங்க சத்தம் அந்த தடைக்கு கேட்கணும். உங்களுக்கு முன்பாக மலைகள் இருந்தாலும் அந்த மலையை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை வாட் எவர் என்ன தடைகள் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும், என்ன பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் அதை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் பொருளாதார காரியத்தில் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. ரிகபா ஷிகதுஹது ஷிகதரபா. உங்களுடைய பிள்ளைகள் அடுத்த நிலைக்கு போக முடியாதபடி என் தேவனே இருக்கிற தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரகபா ஷிகதரோ ரிஹாத்தி ரிஷேகதரபா நிஹாந்தி ஷேகதராஹதிரபாலஷி. கற்பம் தரிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள், கற்பம் தரிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள். நிஹாஷி ப்ரமோஷனுக்கு ஆண்டவரே போக முடியாதபடி இருக்கிற தடைகள், வேலை வாய்ப்பு தடைபட்டு இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை கர்த்தர் இப்பொழுது உடைக்கிறார். படிப்பின் காரியத்தில் தடைகள் இருக்குமானால் தேவன் உடைக்கிறார். நிஹாஷிகதர வெளிநாட்டு பயணங்களில் தடைகள் ஏற்பட்டு இருக்குமானால் தேவன் அவைகளை உடைக்கிறார். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். நிஹாந்தி சொல்லுங்க, ராஜாவே எனக்கு முன்பதாக நீங்க போங்கப்பா. என்னால் இந்த தடைகளை உடைக்க முடியாது, என்னால மலையை பெயர்க்க முடியாது, என்னால சிறைச்சாலை பூட்டப்பட்ட சிறைச்சாலையை உடைக்க முடியாது, என்னால யோர்தானை பிரிக்க முடியாது. ரியாபா ஷிகதர். ஆனா உம்மால முடியும். சொல்லுங்க, உம்மால முடியும்பா. எல்லா தடைகளும் விலகட்டும் பா. ஷகபதுரா பாபா பதரா நீரா கலாதரலா ஷிகதுரபா. ஆண்டுடைய சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல வந்து அமர்ந்திருக்கிற சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He is all powerful. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நீர் வல்லமை உள்ளவர், நீர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, நீர் வல்லமை உள்ளவர். அறிக்கை பண்ணுங்களே, உங்க உதடுகள் சொல்லட்டும், நீர் வல்லமை உள்ளவர். You are bigger, you are mightier. இந்த மலையை பார்க்கிலும் நீர் பெரியவர், யோர்தானை பார்க்கிலும் நீர் பெரியவர்.
எரிகோவை பார்க்கிலும் நீர் பெரியவர். நீங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்களேன். ஷக்கா, இந்த கடன் பிரச்சனையை பார்க்கிலும் நீர் பெரியவர். சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை சொல்லுங்க. இந்த சமாதான குறைவுகள், குடும்பத்துல காணப்படுகிற இந்த பிரச்சனையை பார்க்கிலும் நீர் பெரியவர். என் குடும்பத்துல கிரியை செய்கிற இந்த வல்லமையை பார்க்கிலும் நீர் பெரியவர். என் குடும்பத்துல போராட்டங்களையும் வருத்தங்களையும் கொண்டு வருகிற அந்த ஆவி, உங்களுக்கு தெரியும், யூ நோ வாட் என்ன ஸ்பிரிட் உங்க ஃபேமிலியில ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு. அந்த ஸ்பிரிட்டை சொல்லுங்க, அப்பா யூ ஆர் பிகர் தென் திஸ், நீர் பெரியவர். சொல்லுங்க, நீங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும் சகோதரியே. நல்ல வாய்களை திறந்து ஒவ்வொருடைய உதடுகளும் அசைத்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலைமையை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் பிகர் லார்ட், நீங்க பெரியவரப்பா. நீங்க சொல்ல பெரியவர் 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 நீங்க சொல்ல ரிகாஷி கதரா பாபா பாதரி ஷேகதரபா. உங்கள் சூழ்நிலைமைகள் அப்படியே சின்னதாகுது, அவைகள் மட்டுப்படுது. ரகபா ஷிகதிரஹதிரபா ரிகதிரி ஷேகதரபா உசேகதரபா ரியலதி ஷேகதரபா. வியாதியே, உன்னிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார்னு சொல்லுங்க. ரிஹபஷே, பலவீனமே, உன்னிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். சத்துருவே, உன்னிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். ரிஹபா ஷிகதரபா. கடலே, காற்றே, உன்னை அதட்டுகிற, உன்னை அடக்குகிற கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். மலையே, உன்னை பெயர்த்து போட வல்லமை உள்ளவர் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க. ரகபாகி ஷேகதரபலா ஷேகதரா. மலட்டுத்தன்மையே, உன்னிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். நிஹந்தி ஷேகதரபௌதிரி ஹஷிகதரா வலதிரபா. வறுமையே, உன்னிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். ஒரியபா ஷிகதரபா. முறுமுறுப்பின் ஆவியே, உன்னிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். குறை சொல்லுகிற ஆவியே, உன்னிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க சந்திக்கிற சவாலாய் உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த ஆவியை பார்த்து, ரிகபகஷே, பார்வோனே, உன்னிலும் பெரியவர் எங்களோடு இருக்கிறார். உன்னிலும் பெரியவர் எங்களோடு இருக்கிறார். ரககத ரகஷிகதரபா. நீங்கள் சொல்ல தேவனுடைய நாமம், தேவரபௌ ஷிகதரபௌ சிகதரபலபா ஷிகதரபலா நிஹந்திரபி ஷிகதரபா. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். பெரிய பர்வதத்தை பார்த்து சொல்லுங்க, நீ சமபூமி ஆவாய். பெரிய பர்வதம் அது. வசனம் சொல்லுகிறது, தட் இஸ் பிகர். நீ எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருந்தாலும் தேவனோடு இருக்கிற இந்த செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவது நிச்சயம். நல்லா கையை தட்டி ஆர்ப்பரிச்சு ரிகபாபாபா ஷிகதரபா. பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகிறது. இந்த வேளையில பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகுகிறது. ஷிகதுஹதி ஷேகதிரபௌதரபலா ஷிகா. தன்னை பெரிதாக காண்பித்துக் கொண்டு தன்னுடையவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ரிகபா ஷிகதரபா ஷிகதுரோ ரிஹாலி ஷேகதரபா. தன்னை பெரியவனை போல, தன்னை பெரியது போல நிஹந்தி ஷேகதரபலபா ஷிகதரபௌதரபா வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறத பார்த்து சொல்லுங்க, பர்வதமே, நீ பெரியது என்று நினைக்கிறாயோ? உன்னை குறித்து நீ பெரியது என்று நினைக்கிறாயோ? கோலியாத்தே, உன்னை நீ பெரியவனாய் எண்ணுகிறாயோ? நிஹந்தி ஷேகதுரா சிகதரபா நிகதரபா ஷிகதரபா. உன்னிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். செருபாபேல் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, நிகதரபா லி ஷேகதா. உங்க வார்த்தைகள் தான் சம்மட்டி. ரிகபா ஷிகதரபா. உங்க வார்த்தைகள் தான் தண்டாயுதம். நிகதரபா ஷிகதரபா. உங்களுடைய வார்த்தைகள் தான் இந்த மலைகளை சமபூமி ஆக்க போகிறது. பகா ஷிகபௌதிர பாபாதரா நிகதரமலா ஷிகதரலா ஹதரபலா. நீர் நல்லவர், நீர் பெரியவர். எத்தனை பேர் இப்ப அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறீங்க, அவர் பெரியவர், அவர் பெரியவர். பெரிய பர்வதத்தை பார்க்கிலும் அவர் பெரியவர். நீர் பெரியவர் அப்பா, நீங்க பெரியவரப்பா. ரியமனதன கலதரனதரோ. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஷீரகதர தரமம. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி. வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே.
வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். நல்ல உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க உதடுகளோ மாத்திரம் அல்ல, உங்க உள்ளம் பாட நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். சகோதரியே, முணுமுணுப்பா இல்லை, அவர் எவ்வளவு பெரியவர்ன்றது அந்த மழைக்கு நீங்க சொல்லி ஆகணும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்க குடும்பத்துல கிரியை செய்கிற அந்த ஆவிக்கு நீங்க சொல்லி ஆகணும். That spirit has ears. அதுக்கு கேட்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. இந்த சத்தம் கேட்க கேட்க நீங்க பேசுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைமைகள் எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ஆவி கிரியை செய்யுது. அந்த சர்பத்தின் ஆவியை பார்த்து சொல்லுங்க, அந்த வேசித்தன் ஆவியை பார்த்து சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போகிற அந்த ஸ்பிரிட்டை பார்த்து சொல்லுங்க. சிவா காஷி கபோதிரபா, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிற மகாதி ஷேகதுரு செஹதுர பௌதிரிஷே சொல்லுங்க. அந்த ஸ்பிரிட்டை பார்த்து சொல்லுங்க. ரிகபா, முரட்டாட்டம் உள்ள ஆவி, வணங்கா கழுத்துள்ள ஆவி, நிகபா ஷிகபதுர மாஷிதரபா சேகபுதுரே நஹாதி காஷி கதரபோ நிபஹாதி ஷேகதரபா பாபா ஷிகதுரே. ஆவியில ஜெபிக்கிற நேரம், ஆவியில ஜெபிக்கிற நேரம். தேவ ஆவியானவர் இடம் கொடுத்தால் கர்த்தர் ஜெபிப்பார். உங்க உதடுகளை நீங்க தைரியத்தோட அறிக்கை செய்யுங்க. ஷிரகதரலா தெரோ ரிகரா ஷிகதோ ரிகா ரிகதரா தரோ சொல்லுங்க. ஆவியே, உன்னிலும் வல்லவர் எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். He is bigger. He is bigger. He is bigger. வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர்னு சொல்லுங்க. என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். உங்கள் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்க புதிதா இணைந்திருப்பீங்க, உங்களுக்கு இயேசுப்பாவை பத்தி அதிகமா தெரியலனா கூட பரவாயில்ல. நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, அப்பா நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர், கர்த்தரே நீர் பெரியவர். உங்க பிரச்சனைகளை நோக்கி சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி, வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே. கோணலானவைகளை செவ்வையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி, வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி, வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே. சத்ருவினால் மறைக்கப்பட்டிருக்கிறவைகள் வெளிப்படுகிற நேரம். மறைக்கப்பட்டவைகள் எல்லாம் வெளிப்படட்டும். வாய்களை திறந்து ரகபா ஷிகதுரா பஹாதுரபா ரிஹாலை ஷேகதரா பஹாசரபா.
பொக்கிஷ சாலையை திறந்து உங்களுடையதை எடுத்து உங்கள் கைகளில் கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுடையதை திருடி சத்துரு வைத்திருப்பானால் அந்த பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறக்க வைப்பார். திறந்து உங்களுடையதை எண்ணி உங்கள் கைகளுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். தரியுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே, மஹலஹதி ஷேகதுரி பிசேகதரபா, கிங் சைரஸ்க்கு கர்த்தருடைய கட்டளை வந்தது. நிகபா ஷிகதரபா, அவன் பொக்கிஷ சாலைகளை திறந்து ஓரியாபா ஷிகதரபா இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து திருடப்பட்டவைகளை எல்லாம் எடுத்து எண்ணி அவர்கள் கைகளில் கொடுத்தான். ரிஹபோ ஷிகதரபிலி சேகதரா, நல்ல கைகளை வானத்துக்கு நேரா விரித்து சொல்லுங்க, என்னுடையது என்னுடையது என்னிடத்தில் வந்து சேரட்டும். சொல்லலாமா? வரபா ஷிகதரபலா சிகபோ, சத்துருவினால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறவைகள், ஓரிஹா ஷிகதரபா, வெண்கல கதவுகளால் பூட்டப்பட்டு வைத்திருக்கிறவைகள், ரிஹபோ ஷிகதரபலா சிபஹோதிரபா ஷிகதரபா, அது உங்களுடையது, அது உங்களுடையது. நிஹந்திர கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. நிஹா ஷிகதுரிபா சிகதரபா, ரிஹாலி ஷிகதரபௌதரபலா, நிகபா ஷிகதரபா ஹாதிகா ஷிகதுரோ, சொல்லுங்க, என்னுடையதை என் கைக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். சத்துரு எடுத்து வெண்கல கதவுகளை போட்டு இரும்பு தாழ்பால்களை வைத்து அவைகளை அடைத்து வருஷ கணக்காக அவைகளை மறைத்து வைத்திருக்கிறான். அவைகள் உங்களுடையது. உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியின் மேல உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கு. நிகபாஷிக அனாத அந்நியனுடைய, அது சத்துருடைய பொக்கிஷ சாலையில வைக்கப்பட்டிருக்கிறது. நிகபாஷிகமோ, ஆனா கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுகிறார். நிஹாலாஷி கதா காஷி கதரபோ, கர்த்தர் கட்டளை இடுகிறார். சொல்லுங்க, அப்பா நீங்க கட்டளை இடுங்க ஆண்டவரே. ரஹாலி ஷேகா சிகபோ ஷிகதரா, கர்த்தர் கட்டளை இடுவாராக, கர்த்தர் கட்டளை இடுவாராக. நிஹாலி ஷிகா சிகதரங்கங்க ஷிங்கந்தோசேரா, நிமலா லிகதா ஷிதனா சிதரா லாது, நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவி, பாட பாட கரடானவைகளை. நடக்க முடியல சிஸ்டர், என்னால நடக்க முடியல. இந்த கரடான பாதைகளில் நடந்து நடந்து என் கால்களில் ரத்தம் வடிகிறது. என்னால் இதுக்கு மேல நடக்கவே முடியாது. இந்த பாதையில் என்னால நடக்க முடியாது. No, you are about to give up. இல்ல, இந்த வாழ்க்கைய, இந்த கணவரை, இந்த சூழ்நிலைமையை, இந்த வீட்டை, இந்த குடும்பத்தை, இந்த ஊழியத்தை, இல்ல இல்ல, ரகபோஷி கதரபலாஷி கதுரே, பெரியவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இதே பாதை தான், ஆனா இந்த கரடான பாதையை அவர் செவ்வையாக்குகிறார். இதே குடும்பம் தான், ஆனா இந்த சூழ்நிலைமைகளை மாற்றுகிறார். அதே ஊழியம் தான், ஆனா அந்த ஊழியத்தில் உங்களுக்கு முன்பாக ஒரு செவ்வையான பாதை. அதே வேலை ஸ்தலம் தான், ஆனா அந்த வேலை ஸ்தலத்தை, இந்த கரடு முரடா இருக்கிற இதே வேலை ஸ்தலத்தை ஒரு செம்மையான வழிகள் உள்ள வேலை ஸ்தலமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுகிறார். நஹாஷி கதுரை பாசே பாடலாமா? நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி, வெண்கல கதவுகள் உடை தெரிவி, ரகபாஷி கபௌதாத்திரபா, நிகலஹாத்தி செஹத்தொரே பௌதரலாஷே, ரிகலாராஷி தரலோசே கதராரியாதசே, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தர் மறைவில் இருக்கிறதை வெளியே கொண்டு வருகிறார். உங்க ஜெபம் மறைவில் இருக்கிறது, அவைகளுக்குரிய பலனை வெளியே கொண்டு வருகிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா தாமே வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலளிக்கிற ஒரு காலம் வந்துவிட்டது. வெளியரங்கம் வெளிப்படுகிற ஒரு காலம்.
a season that God is going to showcase your prayer. ரகபாஷிகா, உங்கள் ஜெபத்தினுடைய பலன்களை கர்த்தர் வெளிப்படச் செய்கிற ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, பாஷகதரபா, அந்தகாரத்தில் இருக்கிறவைகள், ஒளிபீடத்தில் இருக்கிறவைகள், மறைக்கப்பட்டிருக்கிறவைகள், பூட்டப்பட்டிருக்கிறவைகள், அடைக்கப்பட்டிருக்கிறவைகள், நிஹந்தி ஷேகா துஹோதர பௌஷேகதரபா, பிப்ரவரி 2025 மாதத்தில் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. உங்கள் ஜெபத்திற்குரிய பலன் வெளிப்படுவதாக, உங்கள் உபவாசத்துக்குரிய பலன் வெளிப்படுவதாக, உங்களுடைய பிரதிஷ்டைக்குரிய பலன் வெளிப்படுவதாக, உங்கள் பொருத்தனைக்குரிய பலன் வெளிப்படுவதாக, உங்கள் கண்ணீருக்குரிய பலன்கள் வெளிப்படுவதாக. கர்த்தர் அவைகளை வெளியரங்கமாக்குகிறார். பிதாதை வெளியரங்கமாக்குகிறார். பிதாதை வெளியரங்கமாக்கின ஒரு மனுஷனாலும் மறைக்க முடியாது. பிதாதை வெளியரங்கமாக்க முடிவு செய்தா எந்த மனுஷனும் அதை மூடி போட்டு மறைக்க முடியாது. பிதா அவைகளை வெளியரங்கமாக்க இந்த மாதத்தில் சித்தம் வைத்திருக்கிறார். சகோதரியே, சித்தம் வைத்திருக்கிறார். மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவி. Thank you Jesus. Thank you Holy Spirit of God. நீர் வெளியே கொண்டு வருவீரப்பா. The month that you manifest அந்த rewards எல்லாம் வெளியே வரட்டும்பா. சத்துருவினால் மறைக்கப்பட்டவைகள் வெளியே வருகிறது. சத்துருவினால் மறைக்கப்பட்டவைகள் வெளியே வருகிறது. தேவ சமூகத்துல உண்மையாய் சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நீர் கோணலானவைகளை செவையாக்குவி. நீங்க பாட பாட அந்த வேர்ட் will manifest sister. ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற சகோதரியோட உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. நீர் கோணலானவைகளை செவையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி. ரகபாஷிகபா, வெண்கல கதவுகள் உடைத்திரீவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவி. Thank you Jesus, Holy Spirit of God. Yes, நன்றி சொல்றோம்பா, நன்றி சொல்றோம்பா, நன்றி சொல்றோம். கர்த்தனை பெரியவராயிருக்கிறதற்காக நன்றி. Thank you Jesus. எல்லாரும் உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ள நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு முக்கியமான பகுதி அப்படியே நம்ம வாசித்து ஆவியானவர் இந்த பகுதியை நினைப்பூட்டினதுனால இதை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Thank you Holy Spirit of God. ஏசாயா 45 அதிகாரம். வாசிக்கலாமா? 4ஆம் வசனத்தை. Isaiah chapter 45 verse 4 நம்ம வாசிக்க போறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும். போன வாரம் நம்ம வாசிச்சோம்ல, ஆண்டவருடைய சாய்ஸ். த சாய்ஸ் ஆஃப் God is Israel. ஆமென். ஏசாவல்ல, இஸ்ரவேலை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அதான் இங்க சொல்றார், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தரிப்பித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே என் கூட எஸ்ரா 1ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்க கவனத்தை திருப்புங்களேன். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு ராஜா இருக்கிறார், கோரேஸ்.
இந்த கோரேசுக்கு தேவனிடத்திலிருந்து கட்டளை வந்தது. அந்த கட்டளை என்ன அப்படின்னா 8ஆம் வசனத்துல வாசிச்சோன்னா, 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7-8. நெபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த, எங்கிருந்து? எருசலேமில் இருந்து, இஸ்ரேல் ஜனங்களிடத்திலிருந்து, தேவனுடைய பிள்ளைகள் இடத்திலிருந்து நெபுகாத் நேச்சார் கொண்டு வந்து தன்னுடைய தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். நாங்கள் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவைகள் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஷின் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையில் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத் சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம், கட்டளை தேவனிடத்திலிருந்து கோரேஸுக்கு வந்துச்சு. கோரேஸ் பொக்கிஷக்காரனுக்கு கட்டளை கொடுக்கிறார். இப்ப அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்த அந்த கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அல்லேலூயா, அந்தகாரத்தில் இருந்த பொக்கிஷம். இப்ப அந்த பொக்கிஷம் என்னன்னா, அந்த பொக்கிஷம் இஸ்ரவேல் ஜனங்களுடையது. ஆனா இது இப்ப எங்க இருக்குன்னா அந்தகாரத்தில் இருக்கு. இப்ப எதனுடைய? அந்த ரகஷி கதரவா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவர் தான். ஆனா இப்ப அவர் அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அந்தகாரத்தில் இருக்கிற உங்களுடையது. ஆனா இப்ப யாருடைய ஆளுமைக்கு கீழே இருக்குன்னா அந்தகாரத்தில் இருக்கு, ஒளிப்பீடத்தில் இருக்கு. இது ஒளிப்பீடத்தில் இருக்கப்பட வேண்டியதல்ல, இது வெளியே தேவனுடைய ஆலயத்தில் இருக்கப்பட வேண்டியவைகள், தேவனுடைய பிள்ளைகள் கைகளில் இருக்கப்பட வேண்டியவைகள். ஆனா எங்க இருக்கு? அந்தகாரத்தில் இருக்கு, ஒளிப்பீடத்தில் இருக்கு, இரும்பு தாழ்பால்கள் உள்ள அவைகள் இருக்கு, வெண்கல கதவுகள் போட்டு அவைகளை மூடி வைத்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதத்துல தேவனிடத்துல ஒரு விஷயத்தை கேளுங்கப்பா. என்னுடையதை எடுத்து உங்க குடும்பத்துல உங்களுடையது சமாதானம், உங்களுடையது அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது. உலகம் தர முடியாத சமாதானம் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு போனாரே. சுகம் உங்களுடையது, மேன்மைகள் உங்களுடையது, உயர்வுகள் உங்களுடையது. ஆனா அவைகள் இப்ப எங்க இருக்குன்னா அந்தகாரத்தில் இருக்கு, ஒளிபீடத்தில் இருக்கு. கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார் கோரேசுக்கு. அந்த வசனம் எவ்வளவு அழகா முடியுது பாத்தீங்களா? எண்ணி கொடுத்தான், ஒன்றும் குறையாமல் அவைகளை எண்ணி அந்த பொக்கிஷக்காரன் கொடுத்தான். எத்தனை பேர் இன்னைக்கு ரிசீவ் பண்ண ரெடி ஆயிட்டீங்க? உங்களிடத்திலிருந்து எடுத்து அந்த ஹாரங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறவைகள், உங்களுடையதை எடுத்து ஒளிபீடங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறவைகள் உங்கள் கைக்கு திரும்பி வரணும். Let it return in the name of Jesus. ரஹஷிகா பஹ சோஹோதிரி மாலஷிகே. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவைகள் திரும்பி உங்கள் கரங்களுக்கு வருவதாக, உங்கள் கரங்களுக்கு வருவதாக. இது எந்த மனுஷனும் செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். கர்த்தர் மாத்திரம்தான். ஏன்னா வசனம் சொல்லுது, இவர்கள் அடிமைகளா இருக்கிறாங்க. இவங்க போய் கேட்டாலாம் பொக்கிஷ சாலையை திறந்து எண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய கட்டளை வந்ததுன்னா நிச்சயம் அவன் அந்நிய ராஜாவா இருந்தாலும், சைரஸ் தரியு ஒரு அந்நிய ராஜா, கோரேஸ் ஒரு அந்நிய ராஜா, அவர் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கட்டளை புறப்படும் பொழுது எஸ், திங்ஸ் வில் கம் பேக் டு யுவர் ஹேண்ட். அப்படியே கைகளை விரிச்சு வச்சுக்கோங்க, விரித்து வைங்க, 2 கைகளும் ரிசீவ் பண்ற மாதிரி. நஹா ஷீகாபா உங்க கைகளில் எண்ணி கொடுக்கப்படும். இந்த February மாதம் இட் வில் ரிட்டர்ன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இட் வில் ரிட்டர்ன் டு யூ. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன். யுவர் ஹெல்த் வில் பி ரிட்டர்ன்ட். கழுகுக்கு சமமாக உங்க வயது போல ஆகும்னா யுவர் ஏஜ் வில் பி ரிட்டர்ன். உங்க வயசு ரிட்டர்ன் ஆகும். ரக்கபா ஷீகத உங்க ஸ்ட்ரென்த் ரிட்டர்ன் ஆகும். ஒரு காலத்துல எவ்வளவு பலமா, எவ்வளவு சுறுசுறுப்பா, எவ்வளவு திடகாத்திரமாய் ஓடிக்கொண்டிருந்தவங்க தானே நீங்க. ஷகபா துரபாலாஷி அந்த ஸ்ட்ரென்த்தை சத்துரு திருடி ஒளிபீடத்தில் மறைத்து வைத்திருக்கிறானே,
Let the strength be returned in the name of Jesus. Let the power be returned in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ரகபாஷி கதரபா, உங்களுக்கு இருந்த அந்த மென்டல் பவர் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் விமனா ஒரு காலத்தில் நீங்கள் இருந்தீங்க. எந்த பிரச்சனையும் எளிதாய் அதை மேற்கொள்ளுகிற ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு மென்டல் பவர் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பவர் இல்லை. You lost it. அதை சத்துரு எடுத்து அந்தகாரத்தில் வைத்திருக்கிறான், ஒளிபிடத்தில் வைத்திருக்கிறான். நெபுகாத் நேச்சார் எடுத்து வைத்துக் கொண்டான். கர்த்தர் அதை திரும்ப உங்கள் கைகளில் இந்த மாதம் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். How many of you say that? I receive it. Let it be returned. ரகபாஷி கதரா. ஒரு காலத்துல காலூன்றி யுத்தம் பண்ணினவங்க தான், ஆனா இன்றைக்கு வறண்ட எலும்புகளாக பள்ளத்தாக்குல கிடக்குறாங்க. Let the spirit be returned in the name of Jesus. இந்த எலும்புகள் ஒரு காலத்துல யுத்தம் பண்ணின யுத்த வீரர்கள், ஆனா இப்ப வறண்ட எலும்புகள். ஒரு காலத்துல எப்படி ஜெபிச்சோம், ஒரு காலத்துல எப்படி இருந்து யுத்தம் பண்ணினோம், ஒரு காலத்துல நம்முடைய அந்நிய பாஷைகளும் ஜெபங்களும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை போல பள்ளத்தாக்குல விழுந்து கிடக்கிற சகோதரியே, the spirit is getting returned to you. ரஹாஷிகத ரோபி சேகத ரபாலி ஷேகத ரபௌலி தரபா. அவர்கள் கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கிறார். அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கிறார். God is returning it back. அந்த ஆசீர்வாதங்கள், உங்க கைகளிலிருந்து பறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை God is returning. அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் ரிட்டர்ன் பண்றாரு, அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் ரிட்டர்ன் பண்றாரு, அந்த பவரை கர்த்தர் திரும்ப உங்க கைகளுக்கு கொடுக்கிறார். உங்க கைகளில் எண்ணி கொடுக்கப்படுகிறது. உங்களுடையது உங்கள் கைகளுக்கு வருகிறது, உங்களுடையது உங்கள் கைகளுக்கு வருகிறது. உங்க கைகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உங்கள் கைகளிலிருந்து எடுபட்டு போன ஒவ்வொன்றையும் God is returning in the name of Jesus. ஆண்டவர் ரிட்டர்ன் பண்றாரு. கர்த்தர் தலையிட்டு கிரியை செய்கிறார். சொல்லுங்க, எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, அவை எதெல்லாம் அந்தகாரத்துக்கு பின்பாக இருக்கிறதோ, ஒளிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கதவுகளை உடைத்து வெண்கல தாழ்பால்களை உடைக்கிறார். கர்த்தர் உடைக்கிறார். இரும்பு தாழ்பால்களை உடைக்கிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிறார். பொக்கிஷக்காரன் எண்ணி கொடுத்தான். ஒரு பொக்கிஷக்காரன் வைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு ஸ்பிரிட் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்பிரிட் இது வெளியே வர முடியாது. அதுதான் லீடர். அந்த ஸ்பிரிட் தான் உங்களுடைய மறைத்து வைத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல ரகபாகா ஷிகதரா பஹசி கதுரபா ரிகபா ஷிகதரா செஹத்திரா பௌஷகதரோ சிவதரா நெஹல ஷிகதரோ சிவதலா. let the spiritual awakening உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல நல்ல டங்ஸ்ல பேசுங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம். God is returning. yes, ஆண்டவர் உங்களுக்காக இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். வறண்ட எலும்புகளே, ஒரு காலத்துல காலூன்றி நின்று சத்துருவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணின வறண்ட எலும்புகளே, திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வறண்ட எலும்பில்ல சகோதரியே, நீங்க வறண்ட எலும்பில்ல சகோதரியே. Let the spirit of God, ஆண்டவர் உங்க மேல வந்து உங்கள் மேல இறங்குகிற ஒரு புதிய அபிஷேகம். காலூன்றி நில், யுத்தம் பண்ணுகிற யுத்த புருஷனாய் நில். ரஹா ஷீகதே சேகதுர பௌசே கதுரபா ரிஹலா ஷீகதுரபா லா சிகபபா. பிறந்தது முதல் இந்த வியாதி அவனுக்கு இல்ல. இப்பதான் வந்தது. சமீபத்துல தான் அந்த வியாதி வந்தது. let the healing happen. கர்த்தர் உங்க சுகத்தை ரிட்டர்ன் பண்றார். நஹபா ஷிகபௌதர பஹஷிகதரபா. உங்க சுகவாழ்வு துளிர்க்கும். God is returning your strength, your power, your healing வருது. நஹஷிகதரா கதரலா ஷிகதரபா மஹலாஷ். காலூன்றி நில்லுங்க.
காலூன்றி நில்லுங்க. நகலக ஷிகலக தரா ஷிகதரபா சிகதரபலாந்தரபா ஷிகதரபா. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இட் வில் பி ரிட்டர்ன்ட். நஹா ஷிகதரபா, அவைகள் திரும்பி உன் கரத்துக்கு வருகிற மாதம். இந்த மாதம் உன்னுடைய கரங்களுக்கு அது வரும், எண்ணி உன் கைகளில் கொடுக்கப்படும். ரியாபா ஷிகதரபா. பிறந்ததிலிருந்து யூட்ரஸ்ல இந்த பிரச்சனை இல்லை, சமீபத்தில் வந்த பிரச்சனை தான். ஆண்டவர் அதை ரிட்டர்ன் பண்றாரு. அந்த ஹீலிங்க ரஹா ஷிகதா, உங்க கர்ப்பங்களில் இருக்கிறவைகள் எல்லாம் ரஹபா பிறந்த போது எப்படி இருந்துச்சு, ரகபா ஷிகதரபா, கொஞ்சம் வருடத்துக்கு முன்பாக அது எப்படி இருந்தது, எந்த கட்டிகளும் இல்லாம இருந்தது போல அந்த உறுப்பை கர்த்தர் மறுபடியும் புதிதாக மாற்றுகிறார். ரகபா ஷிகதரபல சிகபா நிஹந்தலபா ஷிகதரபா சிகதரஹத்தரபலா ஷிகதராந்திர ரிஷேகதரபௌ சஹதரா நிஹந்தி ஷேகதரஹந்தே சேகதரஹந்தி சேகதரபா. கர்த்தர் ரிட்டர்ன் பண்றாரு, கர்த்தர் ரிட்டர்ன் பண்றாரு. பிறந்தது முதல் குஷ்டரோகம் இல்லை நாகமானுக்கு, இடையில் வந்ததுதான். அந்த தண்ணீரில் மூழ்கி எழுந்த உடனே அவன் சரீரம் குழந்தையின் ஸ்கின்னை போல மாறுது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தில் ரிட்டர்ன் ஆகுது. உங்கள் ஸ்கின் பழையபடி ரிட்டர்ன் ஆகுது. நஹலாஷி கதரோசி பதரபா. மருந்துகளும் மாத்திரைகளுக்கும் மாறாதவைகள் எல்லாம் இப்பொழுது ஆண்டு ரிட்டர்ன் பண்றாரு. நஹஷி கதர, மனிதர்கள் பேசி வராதவைகள் எல்லாம் கர்த்தர் பேசி கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். நஹஷி கதுரு சே கதரபல ஷி கதுரபௌதனபலா. திரும்பி வருகிறது, உங்கள் கைக்கு கர்த்தர் திரும்பி வர செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். It's getting returned in the name of Jesus. கைகளை மட்டும் விரிச்சு அப்படியே ஒரு ஜெபம் செய்வோமா கடைசியா? அப்பா, என் கைக்கு நீங்க அதை திருப்பி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். திரும்பி நான் என் பழைய ஸ்தானத்துக்கு எழும்பி நிற்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். திரும்பவும் அந்த பழைய, அந்த முன்பாக இருந்த அந்த ஆதி அன்புக்கு என்னை திருப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். The love is returning back. அந்த கம்பேஷன் உங்க இருதயத்துல மறுபடியும் வருது. ஒரு காலத்துல அப்படி அழுது ஜெபிச்ச சகோதரி, இன்னைக்கு கண்ணீர் இல்லை, இன்னைக்கு ஜெபம் இல்லை, மற்றவங்களை பார்க்கும்போது அந்த கம்பேஷன் இல்லை. கர்த்தர் அதை ரிட்டர்ன் பண்றார். ரகபா ஷிகதரா சிகபதரபா. தீர்க்க தரிசனம் உரைத்தவங்க ஒரு காலத்துல இப்ப வாயை திறந்து ஜெபிக்க கூட தடுமாற்றம். கர்த்தர் சொல்றாரு ரபா ஷிகதரபா. அந்த அனாயிட்டிங் ஆண்டவர் ரிட்டர்ன் பண்றாரு. ரகபா ஷிகதுரே பெஸெதரோ செபோதரு. அந்த கிஃப்ட்டை கர்த்தர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றாரு சகோதரியே. அந்த பிரேயர் லைஃப், அந்த ஃபாஸ்டிங், ரகபா ஷிகதரபோ, நீங்க இழந்து போன அந்த ஆசீர்வாதம், உங்க கையிலிருந்து எடுக்கப்பட்ட சில காரியங்கள், சில பொருட்கள், சில நபர்கள் உங்களுடையவங்க அவங்க. ஆனா அந்த காலத்துல பிசாசு அவர்களை மறைத்து வைத்திருக்கிறான். உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய கணவர், உங்க குடும்பம், உங்க ஊழியம், உங்களுடைய எல்லை. ஆனா இப்ப அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் அதை ரிட்டர்ன் பண்றார். God is returning it back to you. Your husband is coming back to you. Your children are coming back to you. Your father and mother, they are coming back to you. உன் கண்களை ஏறெடுத்து பார். உன்னை விட்டு போனவர்கள் உன்னை தேடி திரும்பவும் வருகிறார்கள். Healing is coming back to you. Strength is coming back to you. Power is coming back to you. Prophecies, gifts, rikabu shikaduri se kadarabo se darabo se kadaraba, it's coming back to you. Maha shekaudarebi se kadara. கர்த்தர் திரும்பவும் உங்களை எடுப்பித்து கட்ட கர்த்தர் சுத்தம் பண்ணியிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வேர்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராஃபெட்டிக் வேர்ட். இந்த மாதம் இப்படியே ஆகட்டும்பா. உங்க ஊழியக்காரியா, உங்க வேலைக்காரியா, let this word become flesh. இந்த வார்த்தை மாம்சமாகட்டும். உங்க பிள்ளைகள் கண்களுக்கு முன்னாடி அது நிறைவேறட்டும்பா. கர்த்தர் நீர் அப்படியே செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus. Hallelujah. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். I am so happy. இது ஆண்டவர் நான் ப்ரிப்பேர் பண்ண வேர்ட் இல்லை. This is the word from God. ஆண்டவரே ஆராதனை வேளையில் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகள், இட்ஸ் கெட்டிங் ரிட்டர்ன்ட் பேக். உங்கள் கைக்கு கர்த்தர் மறுபடியும் திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். தரியுவை கர்த்தர் எழுப்புகிறார். எஸ், கர்த்தர் தலையிட்டா திரும்ப வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள். நீங்கள் தலையிடுங்க, எனக்கு திரும்ப என் கைகளுக்கு வரட்டும். இந்த வாரம் முழுசும், இந்த மாதம் முழுசும் நீங்கள் கட்டளை கொடுங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மோட பேச போகிற அந்த பியூட்டிஃபுல்லான வேர்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
நான் வந்து வேற ஒரு ஆங்கிள் இருந்து அதை கொண்டு வரலாம்னு நினச்சேன். பட் ஸ்பிரிட் ஆஃப் காட் ரொம்ப அழகாக இந்த வர்ஷிப் டைமில் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் அவங்க கூட நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டியது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராக. தகலமா ஸ்ரீதரமோ சேதரா ஜீசஸ் ஜீசஸ். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆமென் ஆயத்தத்தோடு காத்திருக்கலாமா? 22 வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17ஆம் வசனம் நான் வாசிக்க போகிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வாசிக்கலாம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் உங்களுக்கு கொடுத்த டைட்டில் ஆல்ரெடி நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்க. அது குறித்து ஒரு வேளை உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு நல்லா இந்த வேர்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில பேர் இதை பற்றி நீங்கள் ப்ரீச் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஒரு சில வாசனங்களை எடுத்துக்கொண்டு வந்தேன். திஸ் வாஸ் மை லாஸ்ட் வேர்ட். இதை தான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டாக இதை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன்ஸ் சாப்டர் 22 verse 17. அதற்கு முதல் பார்ட்டை மட்டும் தான் நம்ம வாசிச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் வந்து நான் எப்படி உங்களுக்கு டைட்டிலுக்கு வந்திருக்குன்னா பாராக்லீட் அப்படி வந்திருக்கா? பாராக்லீட் ஆர் பாராக்லிட்டஸ். பாராக்லீட் அப்படின்னா ஆவியானவருடைய ஒரு வார்த்தை. திஸ் இஸ் a Greek word. உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைட்டில் நீங்கள் அன்றைக்கி இந்த பேம்ப்ளெட் உங்களுக்கு அனுப்பியிருப்போன்னா அந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராக்லீட் அப்படின்னு இருக்கும். பாராக்லீட் ஆர் பாராக்லிட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஆவியானவருடைய ஒரு நாமம். இதை ஆண்டவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். இது வந்து ஒரு க்ரீக் வேர்ட். இந்த க்ரீக் வேர்ட் புதிய ஏற்பாட்டில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த பாராக்லீட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட்க்கு நியூமா அப்படின்னு சொல்லியிருக்கு. நியூமாக்கு முன்னாடி பி வரும் இங்கிலீஷில். ஸோ நியூமா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் பாராக்லீட். இந்த பாராக்லீட் அப்படின்ற வேர்டுக்குரிய அர்த்தம் என்ன சொல்கிறாங்க தான், கால்ட் டு பி ஆன் த சைட், அதாவது பக்கத்தில் இருக்கும்படி, நம்ம பக்கத்தில் நெக்ஸ்ட் டு அஸ், நம்ம பக்கத்தில் இருக்கும்படி அனுப்பப்பட்டு இருக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். இந்த மாதம் நீங்களும் ஆவியானவரும் சேர்ந்து வா என்று சொல்ல போகிறீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு நேராக நம்ம கவனத்தை செலுத்த போகிறோம். ஜான் சாப்டர் 14, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நேராக உங்களை திருப்ப ஜான் சாப்டர் 14 verse 16 வாசிக்க போகிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். 18ஆம் வசனத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, இது ஒரு முக்கியமான ஜான் சாப்டர் 14, 15, 16 இந்த 3 அதிகாரமும் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். நீங்கள் இதை ஒன்றாய் படித்தீங்கன்னா இந்த அதிகாரத்திலேருந்து உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளும் நிறைய வார்த்தைகளும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கிடைக்கும். ஏன்னா ஜான் 14 to 16 இந்த சாப்டர்ஸ் வந்து ஏசு கிறிஸ்து இன்னும் ஃபியூ டேஸ்க்குள்ளே ஜீசஸ் இஸ் கோயிங் டு கெட் க்ரூசிஃபைட். ஏசப்பா சிலுவையில் அறையப்பட போகிறாரு. அவர் போவதற்கு முன்பாக இவர்களோடு சம்பாஷிக்கிற ஒரு வார்த்தை தான். இதில் நிறைய சர்மன்ஸ் இதுக்குள்ளேருந்து நம்ம டிக் அவுட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்களை ஜீசஸ் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்படி இவங்க கூட 3.5 வருஷம் இயேசுவின் இடத்துல இவர்கள் இருந்தால் கூட இன்னும் இவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம், இவங்க மனசு எல்லாமே உலக பிரகாரமான காரியத்திலே இருக்கிறது ஜீசஸ் புரிஞ்சுக்கிறார். என்ன சொன்னாலும் இவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. ஆமாம், இப்போ ராஜ்யத்தை குறித்து சொன்னால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் இந்த ரோமர்கள் கிட்டேருந்து ஜீசஸ் வந்து ஃபைட் பண்ணி ரோமர்களை வெளியே தள்ளி அவர் ராஜாவாவார், அவர் கூட நம்மெல்லாம் மந்திரிகளாக இருப்போன்ற நினப்பிலேயே தான் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஜீசஸோடு நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்படி வந்து ஒரு பெரிய ராஜ்யத்தை எழுப்ப போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த இந்த சீஷர்களை விட்டுட்டு இப்போ ஜீசஸ் கொஞ்சம் நேரத்தில் போக போகிறார், கொஞ்சம் நாட்களுக்குள்ளே. இப்படி போகும்பொழுது டெஃபினட்டாக, ஏன்னா
இவங்க ஏதோ சும்மா அப்பப்போ வந்து நம்ம போகிற மாதிரி சர்ச்சுக்கு போய் சர்மன் கேட்குறவங்க கிடையாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மள மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நம்ம பாஸ்டர் வந்து கிளம்பிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுவே நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இல்லை? ஓகே, வி ஹாவ் அனதர் சர்ச், நம்ம போயிடலாம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ்க்காக ஏதோ இவங்க விசிட்டர்ஸ் கிடையாது ஏசப்பா கிட்ட. இயேசுவுக்காக தான் குடும்பத்தை, தான் வேலையை, தான் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் விட்டு அவர் மட்டுமே அவர் பின்னாடி வந்தவங்க இவங்க எல்லாம். ஸோ இவங்க திடீர்னு, அதாவது இவர் தான் எல்லாமேன்னு வந்த ஒருத்தர் இப்போ நான் உங்களை விட்டு போக போகிறேன் அப்படின்றது தான் பீட்டரால் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால் பேதுரு சொல்கிறார், இப்படி உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஏன்னா நான் என் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்டேன், என் படகை விட்டுட்டேன், என் மீனவர் தொழிலை விட்டுட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது திஸ் ஷுட் நாட் ஹேப்பன் டு யூன்னு பீட்டர் சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி ரொம்ப ரீசனபிளான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அவங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ பெரிய காரியம் நடக்க போகுது. ஆனால் ஆண்டவர் சொன்ன ராஜ்யமே வேற அப்படின்றது இவங்க புரிந்து கொள்ளுகிறதற்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, அந்த புரிதல் ஒருவேளை பேதுருக்கு இருந்திருந்தா வா மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு மறுபடியும் பேதுரு மீன் பிடிக்க போயிருக்க மாட்டார். அவர் கூப்பிட்ட உடனே இவங்களையாவது இல்லைப்பா கர்த்தர் சொன்ன ராஜ்யம் வேற, ஆண்டவர் நமக்கு சொன்னதுன்னு இல்லாமல் எல்லாரும் மீன் பிடிக்க சேர்ந்து போயிட்டாங்க. ஸோ தே குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஜீசஸ் இஸ் ஸ்பீக்கிங். அவருடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியல. ஆனால் இந்த சத்திய ஆவி ஆகிய த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், வேறொரு தேற்றவாளன் அந்த இடத்துல இருக்குல்ல, அங்கே தான் இந்த பாராக்ளீட் அப்படின்ற வேர்டு இருக்குது. அனதர் பாராக்ளீட் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நான் சொல்லி உங்களுக்கு புரியல, இவர் வந்து உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு அவர் விளக்கி சொல்லுவார். ஆமேன். இங்கே ஒருவேளை யாராவது பைபிள் நான் படிக்கிறேன் எனக்கு ஆனால் புரியலன்னு சொன்னால், யூ ஹாவ் டு கால் திஸ் பாராக்ளீட். ஆமேன். நீங்கள் இந்த பாராக்ளீட் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை அழைத்தீங்கன்னா, ஹீ வில் கம் பை யோர் சைடு. உங்கள் பக்கத்தில் அவர் வந்து நின்று வேதத்தின் மறைபொருள்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதை நான் சொல்லும்போது ஏதோ படிச்சுட்டு வந்து சொல்லலை உங்ககிட்ட, இதை நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் பைபிள் காலேஜ் படிக்கல, நிறைய முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் படிக்கல, எப்படி வேதத்தை கற்றுக்கொள்வது இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு பைபிள், ஒரு தமிழ் பைபிள் அண்ட் இங்கிலீஷ் பைபிள். இதை தவிர நமக்கு கமெண்ட்ரிஸ் இருக்குது, கமெண்ட்ரி பைபிள் இருக்குது, இந்த ஒத்த வாக்கியம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் எத்தனையோ மெசேஜஸை இந்த பைபிள் கைகளை வைத்து கொண்டு எடுக்க ஆண்ட உதவி செய்தார். ஐ நோ த பாராக்ளீட் வாஸ் நெக்ஸ்ட் டு மீ. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு வேளை வேதத்தை வாசிக்க ஆசை உங்களுக்கு உண்டு, ஆனால் படித்தா தூக்கம் வந்துடுது, ஆனால் படிக்கும்போது அது அர்த்தங்கள் புரியலை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், இஃப் யூ கால், ஆண்டவரே பாராக்ளிட்டர்ஸ் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்கள் பக்கத்தில் வந்து ஹீ வில் கம் பை யோர் சைட் and he will help you. ஆமேன். அதனால தான் இந்த பாராக்ளிட்ன்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் 3 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று அட்வொகேட், பாராக்ளிட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அட்வொகேட். ரெண்டாவது கம்ஃபர்டர் அண்ட் கவுன்சிலர்னு போட்டுக்கோங்க, கம்ஃபர்டர் அண்ட் கவுன்சிலர். மூணாவது ஹெல்ப்பர். இந்த 3 வார்த்தையை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதலாவது நான் சொன்னேன், ஹீ இஸ் அன் அட்வொகேட்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக மற்றவர்களிடத்தில் பேசுவார். அல்லேலூயா. ஆமேன். இது எத்தனை பேர் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறீங்க? ஹீ வில் ஸ்பீக் ஃபார் யூ. இப்போ நம்ம பார்த்த எஸ்ரா புத்தகத்துலேயும் கோரேஸு யாருக்காக பேசினார் ஆண்டவர்? ஆமீன். ஏன்னா அந்த லெட்ஸ் டேக் அப் டு எஸ்ரா சாப்டர் 1. அதில் நீங்கள் பாருங்கள், வாட் இஸ் த பியூட்டி. இப்போ நான் சொல்கிறேன், அந்த பாராக்ளீட் ஹி இஸ் ஆல்ரெடி ஒர்க்ட் இன் தட். ஹல்லேலூயா. நியூமா தூய ஆவியே, ஷகினா தேவ மகிமையே, துணையாளரே எங்கள் பாராக்ளிட்டஸ், எங்களின் தேற்றரவாளனே. இங்கே நம்ம வாசிக்கிற 1ஆம் அதிகாரத்தில் கோரேசின் ஆவியை ஏவினதுனாலே, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதுனாலே இருக்கு அந்த வார்த்தை. ஆமேன். அல்லேலூயா. அங்கே பாருங்க, இப்போ he becomes an advocate, he speak, he command. அங்கே அந்த இடத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க போய் பேசி அந்த பொக்கிஷங்களை திருப்பி வாங்கிட்டு அவங்க மறுபடியும் எருசலேமுக்கு போக முடியாது.
ஆனால் அங்கே போய் ஆண்டவர் கோரேசின் ஆவியை ஏவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? காட் இஸ் ஒர்க்கிங் இன் தட் வே. அட்வொகேட்னு சொல்லும் போது ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி நின்று பேசுகிறதா. இப்போ ஜீசஸ் எப்படி பிதாவினுடைய வலது பார்சல், அதனால தான் வேறொரு தேற்றவாளன். ஃபஸ்ட்டு பேராக்லிட் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். செகண்ட் பேராக்லிட் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏன்னா உங்களுக்காக பிதாவினுடைய வலது பக்கத்தில் உட்காந்து உங்களுக்காக ஒரு அட்வொகேட்டாக பரிந்து பேசிகிட்டு இருக்கார். உங்களுடைய இயலாமைகள், உங்களுடைய குறைவுகள், அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். நம்ம ரோமரில் ரொம்ப அழகாக வாசிக்கிறோம்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லையா? ஹீ நோஸ் அவர் வீக்னஸஸ். அவருக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும். நம்ம பலவீனத்தை வந்து பிதா கிட்ட சொல்லுவார். என்ன சொல்வார்? அவளால் முடியலை, கொஞ்சம் இன்னைக்கு டயர்டாக இருக்கா, ஆமாம் கொஞ்சம் கோவக்காரி தான், பட் கொஞ்சம் டைம் கொடுப்போம், கொஞ்சம் அப்படி தான் இருப்பா. அப்படி ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறார். எவ்வளோ நல்ல தேவன், பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? நீங்கள் சிக்காக இருந்தால் கூட நான் தான் சொல்வேன், உங்களால் முடியலைன்னா கூட டங்ஸில் பேசுங்க சிஸ்டர். உங்களால் எழும்பவே முடியலை, படுக்கையாக இருக்கீங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. வாக்கு கடங்க பெருமூச்சோட உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய விதம் இன்னதென்று தெரியாத போது he will become an advocate for you and he will pray for you. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையும், ஒருவேளை இன்றைக்கு இஃப் யூ ஹவ் நாட் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட்ஸ் அனாயிட்டிங், ஐ என்கரேஜ் யூ, ப்ரே ஃபார் இட். அந்நிய பாஷைக்காக ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். த பெஸ்ட் கிஃப்ட் த பிதா நமக்கு கொடுக்குறதே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் அந்நிய பாஷையும் தான். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ளேருந்து ஹீ ப்ளீட்ஸ் ஃபார் யூ. உங்கள் இயலாமை, உங்கள் பலவீனங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பிதாவுக்கு எடுத்துரைப்பார். ஆமீன். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும். அவர் நம்மை போலவே என்ன பண்ணுற ஜீசஸ் இருக்கிறதுனால தான், ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததுனால தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேருக்கெல்லாம் நம்ம பிரச்சனையை சொன்னால் அவங்களுக்கு அது புரியவே புரியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களை போல என்ன போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர் தான் இருந்தார். அப்போ பிதா ஒருவேளை அவருக்கு என்ன சொல்வார்னா, ஜீசஸ் வில் எக்ஸ்பிளைன், இல்லை ஆண்டவரே மேலேருந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கீழே போனால் இட்ஸ் ரியலி டஃப். ஆமாம், நீங்கள் சொல்லிடுறீங்க டக்குன்னு ஒரு கண்ணை தரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் கீழே போனால் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு. ஜீசஸ் வில் எக்ஸ்பிளைன் இட். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் நம்மளை போலவே இதே சரீரத்தில் இதே சிந்தையோட அவர் இருந்ததுனால, ஆனால் அவர் பாவம் செய்யலை. பட் he knows how painful it is to overcome that. ஸோ உங்களுக்காக அட்வொகேட் பண்ணுற ஒரு ஜீசஸ், உங்களுக்காக அட்வொகேட் பண்ணுற பரிசுத்த ஆவியானவர் பராக்லீட் இஸ் நெக்ஸ்ட் டு யூ. ஆமீன். அதனால when you can't do anything, உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா, call for the paraclete to advocate on behalf of you. உங்களுக்காக உங்களுடைய சார்பிலிருந்து பேசுகிற அவரை நீங்கள் அழைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் a gentle God. அவரை அழைக்காமல் அவர் வரவே மாட்டார். இஃப் யூ டோன்ட் ஓப்பன் த டோர் ஹில் நாட் கம் இன்சைட். இங்கே நிறைய பேர் என்ன தெரியுமா, கூப்பிடுறதே கிடையாது. பிரச்சனைன்னு வந்தால் அப்படியே போய் சுவத்தில் சாஞ்சுக்கிட்டு விட்டத்தையே பார்த்துட்ருக்குறது. என்ன பார்க்குறீங்க? எதுக்கு அப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க? வாயை திறந்து கூப்பிடணும், ஆவியானவரே என்ன அழுக வருது, கத்தி அழணும் போல இருக்குல்ல, கத்தி அழுங்க சிஸ்டர். ஆனால் கர்த்தாவேன்னு அழுங்க, இயேசுவேன்னு அழுங்க, பேராக்லீட்னு அழுங்க, பேராக்லீட்னு அழுங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதான் அவருடைய அந்த அர்த்தமே அதான். பேராக்லீட், த ஒன் த கால்ட் டு பி ஆன் யுவர் சைட். உங்கள் பக்கத்தில் இருக்கிறதற்கு அவர் உங்களை, இயேசு கிறிஸ்துவால் இந்த 12 பேர் பக்கத்தில் நின்று சொல்ல முடியலை. அவர் பொதுவாக நின்று தான் 1000 பேருக்கு பிரசங்கிக்க முடியும். ஆனால் இந்த ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் இருந்து, உங்களுக்குள் இருந்து சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். சூழ்நிலைமைகளுக்குள்ளே உங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் இருக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க மட்டும் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் அதை ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன். A silent woman adds power to Satan. ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு பெண் பிசாசை இன்னும் வல்லமையாக்குகிறான். ஆனால் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவன் வல்லமை மட்டுப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ அவனுடைய பவர், அவனை பவர்லெஸ்ஸாக ஆக்குறது என்ன? நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பவர்லெஸ்ஸாக ஆக்குறது என்ன? அந்த ஃபயரை பவர்லெஸ் ஆக்குறது, அதை ஃபேஸ் பண்ணுறது தான். நீங்கள் பேசித்தான் ஆகணும் சிஸ்டர். எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காதீங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க, ஆவியானவரே பராக்லிட்டஸ், பராக்லீட் என் பக்கத்தில் வாங்கப்பா, நான் நொறுங்கி இருக்கிறேன்,
நான் ஒருத்தரும் என் பக்கத்தில் நிற்கல, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அவர் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்காக அட்வொகேட் பண்ணுவார். ரெண்டாவது நான் சொன்னேன் உங்களுக்கு கவுன்சில் பண்ணுவார், உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார்ன்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்காக பிதாவின் இடத்துல பேசுவார், ரெண்டாவது உங்களிடத்துல பேசுவார். ஆமென். உங்களுக்காகவும் அவர் பேசுவார், உங்களுக்குள்ளேயும் அவர் பேசுவார். ஹீ இஸ் ஸோ பவர்ஃபுல். உங்ககிட்ட பேசி உங்களை நடத்துவார். ஹீ வில் டிரெக்ட் யூ, எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை டிரெக்ட் பண்ணுவார். நீங்கள் அவரை இன்வைட் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் வந்து அவர் டிரெக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு குறி சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். He will lead you. நான் சொல்கிறேன், நிச்சயமாக நடத்துவார். நான் இதை வைராக்கியத்தோடு உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். ஏன் இது இவ்வளோ ஃபுல்லாக சொல்கிறேன்னா, கர்த்தர் தான் சிஸ்டர் என்னை நடத்தினார். இந்த பாராக்லிட் என் பக்கத்தில் இருந்து என் வாலிப பருவத்தில் ஒன்றும் இல்லை, நோ வே பிரின்சி ஊழியம் செய்கிறதற்கு வாய்ப்புகள் இல்லை. There is no door open for me. Nothing was there in front of me. No encouragements. No one to support. But இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது I see this paraclete who was standing next to me. என் பக்கத்தில் நின்று அவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறத நான் உணர முடியும். ஆமென். என் கணவர் இந்த பாராக்லிட்டஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு அர்த்தத்தை சொல்லுவாங்க. அந்த பாராக்லிஸ்ட் எப்படின்னா, நம்ம கோச்சர் மாதிரி ஒரு ரன்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரன்னருக்கு கோச்சர் மாதிரி இவர் என்ன பண்ணுவார், அந்த ரன்னர் இப்போ ரன்னர் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவர் கோச்சர் என்ன பண்ணுவார்னா, இதை நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிடாத, காலை இத்தனை மணிக்கு எழணும், இப்படி நீ எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்வாரா இல்லையா கோச். செகண்ட், அந்த கோச் என்ன பண்ணுவார், இவர் சோர்ந்து போயிட்டாரு, டயர்ட் ஆகிட்டார்னா அந்த கோச் என்கரேஜ் பண்ணுவார். டோன்ட் வரி, முடியும் உன்னால் முடியும். அதான் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், இந்த பாராக்லிட். அதுக்கப்புறம் உலக பிரகாரமான கோச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, த டே ஆஃப் த ரன்னிங்கில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சைடில் நின்று என்கரேஜ் பண்ணிருப்பார். பண்ணுவாரா இல்லையா கோச்? எல்லா இதுலேயும் பாருங்கள், எனி ஸ்போர்ட்ஸ் யூசி அந்த விளையாடுறவங்களை காமிப்பாங்க, ஆடியன்ஸை காமிப்பாங்க. முக்கியமாக அவங்கள ட்ரெயின் பண்ண அந்த கோச்சர்ஸை காமிச்சிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஏன்னா அந்த ட்ரெயினர், அந்த கோச்சர் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒன்றுத்துக்கும். ஸோ அப்படி அந்த கோச்சர் வந்து அவர் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் இந்த கோச்சர், இந்த பராக்லிட்டஸ் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் ஓடும்போது தூரத்துலேருந்து ஓ கமான் யூ கேன் டூ இட்னு சொல்கிறவர் இல்லை, உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கூடவே ஓடி வருவார். That's this paracletus. Hallelujah. He is not a motivator. அதனால தான் இந்த மோட்டிவேஷன் பற்றி எனக்கு நம்ம ஆவியானவர் மோட்டிவேட்டர் இல்லை, நம்ம கூடவே இருக்கிறவர். எங்கேயோ தூரத்திலிருந்து உன்னால் முடியும்னு கத்திக்கொண்டிருக்கிற ஆவியானவர் அல்ல, உங்கள் பக்கத்தில் நின்று உங்களோடு ஓடி வருகிற ஆவியானவர். உங்கள் கூடவே, உங்களுக்குள்ளே இருந்து உங்களை தள்ளி, உங்களை புஷ் பண்ணி, கோ யூ கேன் டூ இட் அப்படின்னு உங்களை திருப்பி எழும்பி நிற்க வைக்கிற ஆவியானவர். அப்புறம் அந்த ஸ்டோரி எப்படி முடிப்பார் என்னுடைய ஹஸ்பண்ட், ரொம்ப அழகாக இருக்கும். இன்கேஸ் இந்த ரன்னில் ஒரு வேளை நீங்கள் டயர்டாகி கீழே விழுந்தீங்கன்னா, உங்களை தோள் மேலே போட்டுக்கொண்டு அவர் ஓடுகிறதற்கும் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். He is the coach. He is the paracletus. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். அல்லேலூயா. உங்கள் கரத்தை விடவே மாட்டார். கோச் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் எப்படி இருந்தாரோ, ஆமென், அதே போல் தான் உங்கள் ரன்னிங் டேட்லேயும் உங்கள் கூடவே அவர் இருப்பார். ஆமென். செகண்ட், he will counsel and he will comfort you. மூணாவது இப்போ நான் சொல்ல போகிறேன், அந்த ஹெல்ப்பர் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஹெல்ப்பர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படின்னா அவரோடு நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக நின்னீங்கன்னா, அதனால தான் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22 நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆவியும் மனவாட்டியும் வா அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? when Jesus, ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் உலகத்தில் வந்தபோது பாவம் இல்லாமல் வார்த்தை மாம்சமாகி அந்த வேர்ட் ஃப்ளஷ் ஆகி எப்படி வந்திருக்கார் ஜீசஸ் அப்படின்னா, மாம்சமானவராக தேவகுமாரனாக வந்திருக்கிறார். ஆனால் அப்படி அவர் வந்தாலும் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணும்போது பிதா அவருக்கு அனுப்பி வைத்தது பரிசுத்த ஆவியானவர் தான், வேறு எதையுமே இல்லை. பார்த்தீங்களா? when Jesus is about to start a ministry, பிதாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும்
This Spirit of God is enough for Jesus to fulfill the will of God. இந்த பரிசுத்த ஆவியானவர் போதும் இயேசு தேவ சித்தத்தை பூமியில் நிறைவேற்றி முடிப்பதற்கு. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதும். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதும். வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குறது பரிசுத்த ஆவியானவர் போதும். பிசாசின் பிடியில் இருக்கிறவரை விடுதலையாக்குறதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதும். இயேசு சோர்ந்து போய் ஒடுங்கி போய் பயத்தோடு, ஒருவேளை இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு தேவ சித்தத்தை அப்படியே நிர்பந்தமாய் அவர் நிற்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் போதும். In any situation you are in, this Holy Spirit of God is enough. Amen. அதனால தான் அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எதையோ என்ன வேணாலும் ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிதா அனுப்பினது என்ன தெரியுமா? என் மகனுக்கு இந்த பூமியில் the most and the only need is Holy Spirit of God. நீங்கள் என்ன பிரச்சனையில் வேணால் இங்கே வந்திருக்கலாம். நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், குடும்பத்தில் கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், பிசாசின் பிடியில் இருந்து வந்திருக்கலாம், என்ன வேணால் நீங்கள் வாட் எவர் ப்ராப்ளம் யூ கம் ஃப்ரம். பட் ஐம் டெல்லிங் யூ த ஒன்லி சொல்யூஷன் ஃபார் எனி ஆஃப் யுவர் ப்ராப்ளம் இஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப். இந்த பராக்லீட் தான் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடியவர் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். அதனால தான் ஆண்டவர் அவர் ஊழியத்தை துவங்கும் போது அவருக்கு அனுப்பி வைத்தது பரிசுத்த ஆவியானவர். சீஷர்கள் ஊழியத்தை துவங்கும் பொழுது சீஷர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் தான் ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சார். இந்த பாராக்லிட்டு தான் அனுப்பிச்சு வச்சார். பேதுரு தனியாக போகலாம், பிலிப்பு தனியாக ஊழியத்துக்கு போகலாம். பீட்டர் கூட பிலிப்பு எல்லா டைமும் இருக்க முடியாது. ஆனால் பிலிப்புவோடு இயேசு பரிசுத்த ஆவியானவர பராக்லிட் இருக்க முடியும். பீட்டர் கூட யாரையோ 2 பேரை சேர்த்து சிறைச்சாலையில் அடைக்கலை. பீட்டர் மட்டும் தனியாக உள்ளே இருக்கிறார் சிறைச்சாலையில். ஆனால் பராக்லிட்டி பீட்டரோடு இருக்கிறார். தனியாக நீங்கள் இருக்கிறேன்னு யாராவது இங்கே ஒருவேளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்கன்னா உங்கள் உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தையை முதலாவது நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல. யூ ஆர் நாட் அலோன். ஆவியின் கண்களில் பாருங்க, பாராக்லீட் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பாருங்க. இந்த குடும்பத்தில் நான் தனியாக இருக்கிறேன், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியாக ஜெபிக்கிறேன், நான் தனியாக இல்லை சிஸ்டர். தனியாக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சுயமாய் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ஜெபிக்கிற அந்த 10 நிமிஷம் ஜெபம் கூட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உங்களால் செய்ய முடியாது சிஸ்டர். தட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இயேசு இந்த பூமியில் சரியாய் வாழ்ந்து முடிக்க பரிசுத்த ஆவி, திஸ் பாராக்லிட் இஸ் எனாஃப். ஒவ்வொருத்தர் மேலும் வந்து தங்கினாராம் ஆண்டவர். ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே இந்த பாராக்லிட் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இப்போ இந்த ஆவியானவரும் மணவாட்டி ஆகிய நீங்களும் நானும் தான் மணவாட்டி. நம்ம சேர்ந்து வான்னு சொன்னால் நிச்சயம் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் அதாவது ரொம்ப அழகான கனெக்ஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற கனெக்ஷன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன். ஜெனசிஸ் சாப்டர் 1 கொண்டு வந்து ரெவலேஷன் சாப்டர் 22 நான் இணைக்க விரும்புகிறேன். அங்கேயும் பாருங்கள், அங்கே பிதாவும் வார்த்தையும் ஆவியானவரும் 3, பிதா வார்த்தை ஆவியானவர் 3ம் சேர்ந்த பொழுது வா என்றால் வெளிச்சம் வந்தது, வா என்றால் சூரியன் வந்தது. இங்கே பாருங்க கடைசி அதிகாரத்தில் பிதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிதா வார்த்தை வா வா. அல்லேலூயா. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா கூட்டத்திலும் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம், வாயை திறந்து யூ ஹாவ் த பவர். நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் காடோட பரிசுத்த ஆவியான இந்த பாராக்லிட்டோட கை கோத்து வா என்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசலை, வார்த்தை வேர்ட் வான்னு சொன்னால் நிச்சயம் வரும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர், நான் உங்ககிட்ட பலமுறை இந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன். பூமியை கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். எந்த உங்களுடைய பாடியை நீங்கள் ஒன்று என்ன பண்ணலான்னா, ஒன்று கலர் குகையாக்கலாம், இல்லைனா டெம்பிள் ஆக்கலாம். அப்படிதானே? when Jesus came to this world, இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது டெம்பிளெல்லாம் க்ளீன் பண்ணார்ல. ஆமாம், அப்போ இருந்த ஆலயம் ஒன்று கல்லர் குகையாக இருக்கும், இல்லைனா ஆலயம் ஜெப வீடாக இருக்கும். எது உள்ளே இருக்கோ அதை வச்சு தான் அது கல்லர் குகையா ஜெப வீடான்னு தெரியும். இன்றைக்கி நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம கல்லர் குகையா ஜெப வீடான்றது எதை வச்சு தெரியும்னா, கற்களையும் கட்டிடத்தையும் வைத்தில்லை, உங்கள் சரீரத்தை வைத்தல்ல, உங்களுக்குள் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தான்.
அல்லேலூயா. இஃப் யூ ஹாவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன்சைட் யூ, நீங்கள் ஒரு ஜெப வீடு. எத்தனை பேர் ஆமேன் ஆமேன். இதுவே நம்ம பரிசுத்த ஆவியாருக்கு இடம் கொடுக்காத பொழுது காலியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கல்லர்கள் வந்து உள்ளே உட்காந்துப்பாங்க. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிற வார்த்தை, யூ ஹாவ் டு ஓப்பன் அப் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுத்து அவரை இன்வைட் பண்ணால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார். அவரோடு நீங்கள் சேர்ந்து when he is in the side of you, நீங்கள் சொல்லுங்க வான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வரும். உங்கள் கையிலிருந்து எடுக்கப்பட்டவைகள், உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு ஒளிபீடத்தில் மறைவிடங்களில் சத்ருவால் மறைக்கப்பட்டு இருக்கிறவைகள் நீங்கள் சொன்னால் வான்னு சொன்னால் அது வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவ்வளோ அத்தாரிட்டி ஆண்டவங்க பிதா வான்னு சொன்ன உடனே வந்துச்சு. இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தில் மணவாட்டிக்கு கர்த்தர் எவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுத்துருக்கார் பாருங்க. ஆவியானவரும் மணவாட்டியும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். இஃப் இந்த பிரைடும் ஸ்பிரிட் ஆஃப் காடும் சேர்ந்தாதான் இந்த பூமியில் எதையுமே செய்து முடிக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆவியானவரோடு நீங்கள் கை கோர்த்து நீங்கள் வான்னு சொன்னால் நிச்சயம் வரும். மழையே பெயர்ந்து போன்னு சொன்னால் அது நிச்சயம் போகும். ஆவியானவர் உங்களை நடத்தினா அத்திமரம் பட்டு போகட்டும்னு சொன்னால் அது பட்டு போகும். உங்கள் வாழ்க்கையில் வேரூன்றி இருக்கிற அந்த அத்தி மரத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும். ஆவியானுடைய உதவியோடு கை கோர்த்து நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயம் அதான் பாராக்லேட். ஹி வில் ஹெல்ப் யூ, ஹி வில் ஹெல்ப் யூ. உங்களால் முடியலல்ல எரிகோவை தரமட்டமாக்க உன்னால் முடியலல்ல. இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தர் எவ்வளோ அழகாக நல்லா பாருங்கள். அந்த இடத்துல கவுன்சிலராக இருக்கிறார் ஆண்டவர். இருக்காரா இல்லையா? அந்த எரிகோவுக்கு எப்படி நீங்கள் சுற்றி வரணும், என்ன நீங்கள் செய்யணும், என்ன நீங்கள் செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு கவுன்சில் பண்ணுறார். ஹல்லேலூயா. கவுன்சில் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துட்டு இல்லை, அவங்க கூடவே ஆண்டவர் போகிறாரு. இந்த எரிகோவை அவர் தான் கீழே தள்ளுறார். ஹல்லேலூயா. when you partner with the spirit of God, ஆவியானவரோடு இந்த மாதத்தில் நீங்கள் முடிவெடுங்க. இந்த மாதத்தில் நிறைய இன்வைட் பண்ணுங்கள் ஆவியானவர். காலையில் எழுந்த உடனே ஆவியானவரே நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன், நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன், என் வீட்டுக்குள்ளே நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன், பாராக்லேட் என் பக்கத்தில் வாங்க, இந்த நாளில் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எனக்கு கவுன்சில் பண்ணுங்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னை தேற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் எதை செய்ய முடியலையோ தேவனுடைய கையை கோர்த்து நீங்கள் அதுக்கு முன்பாக நின்று பாருங்கள், அது ஈஸியாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. When it is impossible for you to overcome, impossible for you, என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியல, இந்த சினிமா பார்க்குறத விட முடியல, இந்த சீரியல் பார்க்குறத விட முடியல, இந்த காரியங்களை பேசாமல் என்னால் இருக்க முடியலைன்னு நீங்கள் சொல்கிற காரியங்களை நீங்கள் தேவ ஆவியானவரோடு கை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கு முன்பாக நின்று பாருங்கள். யூ பிகேம் மோர் பவர்ஃபுல். பலவீனன் தன்னை பலவான் என்று எப்போ சொல்ல முடியும் தெரியுமா? ஆவியானவராகிய பாராக்லிட் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும் போது. சின்ன பையன்தான், ஆனால் எப்படி அந்த பையன் ஜெயிச்சா அப்படின்னா பாராக்லிட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் கர்த்தருடைய செயல்கள் என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இந்த ஆண்டவர் தேடி வந்து செலக்ட் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமாகவும் மனுஷருடைய பார்வைக்கு அற்பமானவர்களாகவும் இருக்கிறது தான். ஆமென். அப்படி ஆண்டவர் ஏன் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பலவான் ஜெயிச்சா அவன் பலத்தினால ஜெயிச்சிட்டான்ப்பா, இவ்வளோ நாள் அவன் ட்ரைனிங் எடுத்தான்ல, சும்மாவா ட்ரைனிங் எடுத்தான், அதனால தான்ப்பா ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பலவீனனை கொண்டு வந்து நிறுத்தி அவனை ஜெயிக்க வச்சா அங்கே தானேங்க கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்ல முடியும். த ஹானர் கோஸ் டு எல்லாம் படித்து நல்ல படிப்பு படித்து நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு ஒரு உயர்ந்த வேலை கிடச்சிச்சுன்னா அவன் ஹீஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் காய், நல்லா படிக்கிற பிள்ளை, அதனால அவனுக்கு கிடச்சிச்சு நீங்கள் சொல்லலாம். சமீபத்தில் ஒரு பெண்கள் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டதுக்கப்புறம் ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப அழுதாங்க. ஷி க்ரைட் வெரி பேட்லி, பயங்கர கண்ணீரோடு அவங்க சொன்ன விஷயம், என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறா சிஸ்டர். அவள் படிக்க மாட்டேங்கிறான்றதை விட அவள் ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு அவங்க டீச்சரும் அவங்க ஸ்கூலில் இருக்கவங்கெல்லாம் என்னை பேசுகிற அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அப்படியே அவங்க கண்ணையே பார்த்துட்ருக்கேன். நான் என்ன சொல்லணும் இவங்ககிட்ட எனக்கு தெரியல, எப்படி பேசணும் என்ன சொல்லணும்னு தெரியல. ஆண்டவர் டக்குன்னு நான் வாயை திறந்த உடனே ஆண்டவர் பேசுகிறார். நல்லா படிக்கிற பிள்ளை நல்ல நிலைமைக்கு வந்தா, அவள் படிக்கிற பிள்ளை நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் உங்கள் பிள்ளை நல்லா படிக்கலன்னு தானே இப்போ இந்த ஸ்கூல் சொல்லுது.
ஆனால் ஒரு காலத்தில் உங்கள் பிள்ளைய கர்த்தர் நல்ல நிலைமையில் நிற்க வைக்கும் போது அதே டீச்சர் வந்து சொல்லுவாங்க, இது எப்படி நடந்துச்சு, இவெல்லாம் வாழ்க்கையில் தேரவே மாட்டான்னு நினச்சி எப்படி உங்கள் பிள்ளை இவ்வளோ இடத்துக்கு வந்தா? அப்போ நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லுவீங்க, அதுக்காக தான் கர்த்தர் உங்கள் பிள்ளைய இப்படி வைத்திருக்கிறார் என்று நான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னேன். அந்த சகோதரிக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். உங்கள் பலவீனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் பரிசுத்த ஆவியாரோட கை கோர்த்துட்டிங்கன்னா நீங்கள் பலவானா மாறிடுறீங்க. அல்லேலூயா. உங்கள் இயலாமைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த பாராக்லிட்டோடு நீங்கள் கையை கோர்த்து இந்த மாதம் நீங்கள் ஒரு முடிவெடுங்க, ஐ எம் கோயிங் டு கெட் பார்ட்னர்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த பார்ட்னர்ஷிப் மனவாட்டியும் ஆவியும் வா என்று நீங்கள் கட்டளை கொடுத்தா அது நிச்சயமாக வரும். அல்லேலூயா. எவ்வளோ அழகான காம்பினேஷன், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஜீசஸ். எவ்வளோ விக்ட்ரியஸ் லைஃபை ஜீசஸ் இந்த பூமியில் வாழ்ந்தார், எவ்வளோ விஷயத்தை சகிச்சார், எவ்வளோ விஷயத்தை பொறுத்தார், எவ்வளோ விஷயங்களை மேற்கொண்டார், எவ்வளோ ஞானமாக பேசினார். நமக்கு பேசவே தெரியல சிஸ்டர். எனக்கு நான் நல்ல விஷயத்தை தான் சொல்கிறேன், ஆனால் என் பேச்சு திறமையினால் என் பிரச்சனையும் நிறைய வந்ததுக்கான காரணம் என் மனசு நல்ல மனசு தான், ஆனால் நான் சொல்லும் போது சரியான வார்த்தைகளை பாராக்லிட்டை கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்க, ஆண்டவரே என் உதட கண்ட்ரோல் எடுங்க, சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஸ்பிரிட் ஆஃப் காட் வில் ஹெல்ப் யூ. எத்தனை பேர் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கும்போது உற்சாகம் அடைகிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரோடு நீங்கள் கை கோர்த்து இருக்கும்பொழுது தான், செருபாபேல் ஒரு சாதாரணமான மனுஷன்தான், யூதா கோத்திரத்தில் வர ஒரு நார்மல் மேன். ஆனால் வசனம் சொல்லுது அவனுக்கு முன்பாக சமபூமி ஆகும். எப்படி அது சமபூமி ஆகும்? செருபாபேல் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, செருபாபேலே உன் பலத்தினால் இல்லைப்பா, உன் பராக்கிரமத்தினால அல்ல. அப்போனா செருபாபேல் வந்து பலமும் அவருக்கு இருந்திருக்கு, பராக்கிரமும் இருந்திருக்கும் போல. ஆனால் இந்த பெரிய பர்வதத்தை உன் பலத்தினால முடியாது, இந்த பெரிய பர்வதத்தை உன் பராக்கிரமத்தினால முடியாது. உங்கள் பேச்சு திறமை, உங்கள் பணபலம், உங்கள் கூட இருக்கிற சப்போர்ட், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட், உங்களுக்கு இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு இருக்கிற பயங்கரமான வேத ஞானம், நோ செருபாபேலே, இந்த பெரிய பர்வதம் உன் பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால. நீ தேவ ஆவியானவராகிய பராக்லிட்டோட உன் கையை கோர்த்தனா அது எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் செருபாபேலே உனக்கு முன்பாக அது சமபூமி ஆகும். எத்தனை பேர் இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானுடைய பராக்லிட்டோட நான் கை கோர்த்து கொள்ள விரும்புகிறேன், அவர் என் பக்கத்தில் வந்து நிற்க நான் இடம் கொடுக்கிறேன், அவர் எனக்குள்ள வருவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன். நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஆவியானவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் ஐ வாண்ட் டு ரீஇன்ட்ரடியூஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். மறுபடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். யூ நோ ஸ்பிரிட் ஆஃப் God. You are speaking in tongues for years. You born into a spiritual family. But I want to reintroduce this Paracletus to you so that you can understand the real dimension. அவர் ஒரு ஹெல்ப்பரா உங்க பக்கத்தில் நின்று உங்க கைகளை பிடிச்சு, அது எவ்வளவு பெரிய பர்வதமானாலும் செருபாபேலே நீ தனி மனிதனாய் போய் நின்றா அது பெரிய பர்வதம். ஆனால் நீ தேவனாகிய பரிசுத்த ஆவியானவராகிய பாராக்லீட்டோடு போய் நின்றா அது சமபூமி. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கூட யாருக்கு இருக்கிறான்றதை பொறுத்து தான் அந்த காரியம் மாறுபடுது. ஹல்லேலூயா. சேம் ப்ராப்ளம், ஆனால் அது மாறுறதுக்கான காரியம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்லை சிஸ்டர், உங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஈவன் ஐ கம் பிஃபோர் யூ வித் ஆல் ஃபிசிக்கல் வீக்னஸஸ். ஒரு மதராக 2 childrenஸை வச்சு இன்றைக்கி என்னுடைய ஜெயினுக்கு வந்து இட்ஸ் அ வேக்சினேஷன் டே. வாஸ் அ டஃப் டே, எஸ். ஆனால் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போதே நான் இந்த பராக்லிட்டை இன்வைட் பண்ணேன். ஆவியானவரே, இன் மை வீக்னஸஸ், என்னால் முடியாத போது, என்னால் செயல்பட முடியாத போது, என்னால் பேச முடியாதுப்பா, என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹஸ் கம் நெக்ஸ்ட் டு மீ. எனக்குள்ளேருந்து இப்போ சமீபத்தில் நாங்கள் பாண்டிக்கு போகிறதுக்காக ஒரு இன்விடேஷன் வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ், நான் பேசினதோட சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் தான் பேசினேன். அந்த வீடியோ வரும்போது, இதை நான் தான் பேசுகிறேன்னா நானே கேட்குறேன். அந்த வீடியோ பார்த்து, வாப்பா இது நான் தான் பேசுகிறேன்னான்னு எனக்கே தெரியல. அப்போ தான் நான் ஆண்டர்கிட்ட சொன்னேன், அப்பா பார்த்தீங்களா நான் பேசியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரமிப்பது கொடுத்துருக்குமா தெரியல. ஆண்டர் பேசியிருக்கிறார் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த வேர்டை ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு. ஐ வாஸ் ஸோ ஸ்ட்ரென்த். இந்த பாராக்லிட் உங்கள் பக்கத்தில் இருப்பார். ஊழியம் செய்கிற யாராவது இங்கே இருக்கீங்களா? ஆண்டர் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார், உங்கள் பக்கத்தில் நின்று இந்த பாராக்லிட். அதனால தான் ஜீசஸ் சொல்லும் போது சொல்கிறாரு, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள்
புறஜாதிகளுக்கு முன்பாக போய் நிற்கும் போது என்ன பேசணும்னு பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு பேராக்ளிட் அனுப்புகிறேன். நீங்கள் பேச வேண்டியதில்லை, நீங்கள் வாயை திறந்தா போதும், அவர் உங்களுக்காக பேசுவார். இந்த மாதம் பேராக்ளிட் உங்களுக்காக பேசுகிற மாதம், இந்த மாதம் பேராக்ளிட் உங்களோடு பேசுகிற மாதம், இந்த மாதம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக இத்தனை வருஷம் பெரிய பர்வதமாய் நிற்கிற அவைகளை சம பூமியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களால் அது முடியாது சிஸ்டர், கர்த்தருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்க ஒரு பலவீனமான பாண்டம், அது கர்த்தருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா பலமுள்ள தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற, கர்த்தருடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற இந்த சத்திய ஆவியாகிய பேராக்ளிட் உங்க பக்கத்தில் நின்றா உங்களால் முடியாதவைகளை, அந்த பெரிய பர்வதத்தை சபமூபியாய் மாற்றுவதற்கு இன்னைக்கு பேராக்ளிட் உங்க பக்கத்தில் நிற்கிறார். மனவாட்டியும் ஆவியும் இணைந்து செயல்பட்டால், அவர்கள் வா என்று சொன்னால் அவைகள் வரும். It will return back, it will return back, it will return back to you. உங்ககிட்ட வந்து சேரும். ஆனால் பாராக்ளிட் ஆவியாக்கிய தேவனோடு கூட இணைந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மனவாட்டிக்கு இருக்கிறது. அவர் பக்கத்தில் இல்லாமல் நீங்கள் எதை சொன்னாலும் அது நடக்காது. ஆவியும் மனவாட்டியும் இணைந்தால் மாத்திரமே செயல்பட முடியும், God is returning that life. இங்கே ஒரு சில பேர் இருக்கீங்க, you lost the life in you. நடைமாடும் பிணம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ வாழ்கிறோம், காலைல எழுறோம், ஏதோ செய்கிறோம், திருப்பி தூங்குறோம், திருப்பி எழணும். ஏன்னா எழலைன்னா என் குடும்பம் இயங்காது, எழனா என் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நீங்கள் தினமும் காலையில் விழிக்கிறீங்களே. நீங்கள் கண் திறக்கிறதே உங்கள் கடமைகளை செய்கிறதுக்கு தான். பட் யூ லாஸ் தட் லைஃப். அந்த பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கிற எலும்பு கூடுகளைப் போல ஒரு சில பேர் இங்கே இருக்கிறத ஆண்டவர் காமிக்கிறார். ஆனால் அந்த மனுப்புத்திரன் சொல்கிறான், ஆவிக்கு நீ கட்டளை கொடுன்னு சொன்ன உடனே மனுப்புத்திரனும் ஆவியும் இணைந்த பொழுது அந்த தீர்க்கதரிசியும் அந்த ஆவியும் இணைந்த பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். When the Spirit and the Word works together, when the Spirit and Jesus works together, when the Spirit and an apostle works together, when the Spirit and the bride calls together, life வரும். வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, சூசைட் பண்ணால் பரலோகம் போக முடியாதுன்றதுக்காக ஒரு சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். God is bringing that life back to you. ஜீவனை கொண்டு வருகிற தேவ ஆவியானவர் இந்த பாராக்ளிட் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு ஒரு லைஃபை கொடுக்க இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அதே பள்ளத்தாக்கில் தான், எந்த பள்ளத்தாக்கில் வறண்ட எலும்புகாய் விழுந்து கிடந்தீர்களோ அதே பள்ளத்தாக்கில் நீங்கள் காலூன்றி நிற்கிறதை இந்த சமுதாயம் பார்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பள்ளத்தாக்கில் வறண்டு போய் காய்ந்து போய் திரும்பவும் இவைகள் எழும்பி நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்களோ அதே பள்ளத்தாக்கில் கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார் சிஸ்டர். அதே சமுதாயத்தில், அதே ஏரியாவில், அதே சூழலில் யூ வில் ஸ்டாண்ட் அப். ஏன்னா மனுப்புத்திரனும் ஆவியும் இணைந்து கொண்ட பொழுது பிதா கட்டளை கொடுக்க மனுப்புத்திரன் ஆவியை வர சொல்லும் போது வெந்த ஃபாதர், அதனால அந்த இடத்துல நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். ஏன்னா பிதாவினிடத்திலிருந்து வருகிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களோடு இணையும் போது வாட் அ காம்பினேஷன். திஸ் ஒர்க்ஸ் கிரேட். உங்கள் பலவீனங்களை வாய் திறந்து ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் இயலாமைகளை சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு முன்னாடி இந்த பெரிய பர்வதம், எனக்கு முன்னாடி இந்த கோலியாத், எனக்கு முன்னாடி இந்த மலை, எனக்கு முன்பாக இந்த காற்றுக்கள், எனக்கு முன்பாக இந்த அந்தகாரம், இந்த ஒளிப்பீடம், எனக்கு முன்பாக இந்த வெண்கல கதவு, இரும்பு தாழ்பாள். கட்டளை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கட்டளை கொடுப்பார். தேவன் கட்டளை கொடுப்பார். உங்களுக்காக பேசுவார், உங்களோடையும் பேசுவார். உங்களுக்காக பேசுவார். He will advocate for you. உங்களுடையதை உங்களுக்கு திருப்பி கொண்டு வரணும்னா ஆண்டவர் பேசணும். ஆவியானவர் கோரேசின் இருதயத்தை ஏவணும். கைகளை அப்படியே நல்லா வானத்துக்கு நேராக உயர்த்தி அசைச்சு சொல்லுங்கள். ஒரு சில பேருடைய மனிதருடைய மனதில் கர்த்தர் நீங்கள் பேசணும். ஒரு சில ஆவிகளோடு கர்த்தர் இடைப்பட்டு கர்த்தர் இடைப்பட்டு தேவ ஆவியானவர் டீல் பண்ணட்டும். ஆவியானவர் டீல் பண்ணட்டும். ஆவி மண்டலத்தில் இருக்கிற சில மறைவிடங்கள், ஒளிவிடங்கள் உங்களுடையதை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படின்னா மனவாட்டியும் ஆவியும் சேர்ந்து கொள்ளணும். நான் வேறொரு தேற்றர வாளனை உங்களுக்கு அனுப்புவேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லி உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் அந்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். நான் உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியாத சில இடங்களுக்கு அவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார்.
ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அந்த வேறொரு தேற்றரவாளன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லதுப்பா, ஏன்னா ஆவியானவர் வந்தார்னா உங்கள் ஒவ்வொருத்தரையும் என்ன போல மாற்றிடுவார். ஜீசஸ் போகிறது ரொம்ப நல்லதுன்னு ஜீசஸ் சொன்னார். ஏன் தெரியும்? ஐ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் கம்ஸ் எவ்ரி ஒன். எல்லாரும் இயேசுவை போல பவர்ஃபுல்லா, எல்லாரும் இயேசுவை போல அன்பானவர்களா, எல்லாரும் இயேசுவை போல ஒரு காரியத்தை பார்க்க, எல்லாரும் இயேசுவை போல ஒரு காரியத்தை பேச, எல்லாரும் இயேசுவை போல ஒரு காரியத்தில் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் தான் மாற்றப் போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் வலது கை இருதயத்தில் வச்சு, பராக்லிட்டஸ், பராக்லீட், உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். இன்வைட் பண்ணுங்களேன், வாய்களை திறந்து இன்வைட் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, பராக்லீட், என் பக்கத்தில் நீங்கள் வாங்கப்பா. இந்த தூர தேசத்தில் தனியாக இருக்கிற என் பக்கத்தில் நீங்கள் வாங்கப்பா. குடும்பங்களை விட்டு தனியாக இருக்கிற என் பக்கத்தில் நீங்கள் வாங்கப்பா. நான் தவறு செய்யாதபடி என்னை தடுத்து நிறுத்துங்க. நன்மை செய்ய என்னை துரிதப்படுத்துங்க. தீமையை விட்டு விலக உதவி செய்யுங்க. நான் எதை பார்த்து பேச வேண்டுமோ அதை பார்த்து பேச எனக்கு அதிகாரத்தை தாங்க. எந்த இடத்துல நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்மைப்படணுமோ அந்த தாழ்மை எனக்கு கற்றுத்தாங்க. உம்மோடு இணைந்து கொள்கிறேன். சொல்லுங்கள், உம்மோடு நான் இணைந்து கொள்கிறேன். நான் இன்வைட் பண்ணுறேன். என் பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன். நான் கல்லர் குகையாக இருக்க விரும்பலை. நான் தேவனுடைய ஆலயமாக இருக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஆலயமாய் நான் வாழ விரும்புகிறேன். கர்த்தாவே, இன்றைக்கு என்னை அப்படி மாற்றும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த இடத்துல ஜெபிக்க தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாராக. உங்கள் பக்கத்தில் வந்து பேராக்லீட் நிற்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை நடத்துவார். உங்களுக்கு ஓட உதவி செய்வார். எப்படி ஓடணும்னு கற்றுக் கொடுப்பார். எதை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பார். உங்களோடு ஓடி வருவார். உங்களால் ஓட முடியாத சமயத்தில் அவர் உங்களை தூக்கி உங்களுக்காகவும் ஓடுவார். எவ்வளவு நல்ல, what a great coacher you have, what a great God who is living inside of you. எவ்வளவு நல்ல தேவன். மணவாட்டியே, நீ ஆவியோடு இணைந்து கொள். நீ ஆவியானவரோடு இணைந்து கொள்ளாவிட்டால் நீ மணவாட்டி அல்ல. உன்னால மணவாட்டியை போல செயல்பட முடியாது. உங்களால் செயல்பட முடியாது. செருபாபேலே, உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் இந்த பெரிய பர்வதத்துக்கு முன்பாக நின்றாய். நீ தோற்று போய் விடுவாள். ஆனால் ஆவியானவருடைய உதவியோடு நீ நின்று பார். இந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக சமபூமி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுபுத்திரனும் ஆவியும் சேர்ந்து கொண்டால் பெரிய பர்வதங்களை தரைமட்டம் ஆக்க முடியும். மனுபுத்திரனும் ஆவியும் சேர்ந்து கொண்டால் when a flesh and the spirit unite together, this becomes a powerful combination. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து கொண்ட பொழுது இந்த பூமியில் செய்து முடிக்க வேண்டியவைகளை செய்து முடித்தார்கள். இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற சகோதரியே, நீயும் நானும் ஆவியானவரோடு இணைந்து கொண்டால் நிச்சயம் தேவ சித்தம் நிறைவேறும். உன் குடும்பத்தில் நிறைவேறும், ஊழியத்தில் நிறைவேறும், உங்க வாழ்க்கையில் நிறைவேறும், உங்க எதிர்காலத்தில் நிறைவேறும். ஃபியூச்சர் ஃபியரை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய பலன் உங்களை இடை கட்டுது. நீங்க பலவீனமானவங்க தான், நீங்க பேதமை உள்ளவங்க தான், நீங்க பேச அறியாதவங்க தான். ஃபிசிக்கலி உங்களுக்கு பலன் இல்லை, சைக்கலாஜிக்கலி உங்களுக்கு பலன் இல்லை. எஸ், பீப்புள் சே யூ ஆர் அ ஃபூல், பீப்புள் திங்க் யூ ஆர் அ ட்ரை போன். ஒரு வறண்ட எலும்புகளை போல நீங்க இப்போ இருக்கிறீங்க. ஆனால் மனுபுத்திரனும் ஆவியும் இணைந்தால் காலூன்றி நிற்க பண்ணுவார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்தின சத்திய ஆவியானவர் ஆகிய பாராக்லீட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த ராத்திரி பிள்ளைகளோடு இருந்து மறுபடியும் லெட் தேர் ப்ரேயர் லைஃப் பி ரிட்டர்ன். த லவ், அந்த அன்பு ரிட்டர்ன் ஆகட்டும். ஸ்பெஷலி லைஃப் ரிட்டர்ன் ஆகட்டும். வாழுகிறதற்காக இல்லை, இன்னைக்கு பிதாவோடு இதுக்கப்புறம் வாழ போகிறோம். பரிசுத்த ஆவியோடு வாழ போகிறோம். கடமைகளை செய்வதற்கு அல்ல, சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வாழ போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எழுப்பி விடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் கம்ஃபர்ட் பண்ணுங்க, போதித்து பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். We invite you, we surrender Lord. Let the Spirit of God control us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாதம் பாராக்லீட் உங்க கூட இருப்பாரு. இத்தனை வருஷமா நீங்க சந்திக்க முடியாதவைகளெல்லாம் சந்தித்து தரைமட்டமாக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இத்தனை வருஷம் உங்க கைக்கு ரிட்டர்ன் வராததெல்லாம் ரிட்டர்ன் வரும். ஏன்னா you are going to stand with the paraclete. Amen. God will return back everything that you have lost. கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு வருவாராக.
ஆமா, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு லிங்க் போடுவாங்க. அந்த லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கும் அண்ட் நம்முடைய யூடியூப் உடைய லிங்க்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும். யூடியூப் சேனலுடைய லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கும் உங்களுக்கு இப்ப சாட் பாக்ஸ்ல வரும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, பாராக்ளீட்டஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஆண்டு உங்க பக்கத்துல நின்று ஆண்டு உங்களுக்காக செயல்படுவார். ஜாயின் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். அல்லேலூயா. தேங்க்யூ. காட்